ஓகே, வணக்கம் மாணவர்களே. என்னிலிருந்து கரெக்டாக 193 நாட்கள் இருக்குது. எதுக்கு சார் அப்படின்னா 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? இப்போ குரூப் 4 எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் பகுதி ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா அது டேரெக்டாக கொடுக்கல, பட் எல்லா யூனிட்லையுமே பாலிட்டியில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, எக்கனாமிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, ஜியாகிரஃபியில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, யூனிட் 9ல் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்டெரக்டாக உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. நம்ம இந்த சீரியஸ் எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லியும் அன்னன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு 5 முக்கிய பாலிட்டி விதிகள், பாலிட்டி ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, 5 ஆர்டிகல்ஸ் டெய்லியும் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து 2 ஸ்கீம்ஸ், யூனிட் 9ல் வரக்கூடிய 2 திட்டங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பதிவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் 30 நாள்லேயே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா முக்கியமான பாலிட்டி ஆர்டிகல்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். அதே மாதிரி முக்கியமான திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து இதையும் நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நல்லா தெளிவாக கேளுங்க. ஓகேங்களா? கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் பேட்ச் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டெலிகிராமை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கரெக்டாக யார் ஒருத்தவங்க இந்த 193 நாட்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்லேயே முழு மதிப்பெண் எடுத்துடலாம். இந்த மாதிரி பாலிட்டி ஆர்டிகல்ஸ், ஸ்கீம்ஸு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுலே நீங்கள் முழு மதிப்பெண் எடுத்துடலாம். அதுக்கு நாங்கள் கேரண்டி. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான். ஓகேங்களா? சரி, ஓகே, இன்றைக்கான வகுப்புக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கான முதல் கேள்வி, எப்போதுமே முதல் கேள்வி அன்னைக்கு என்ன டே பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ஜனவரி 1 என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் உலகளாவிய குடும்ப தினம். ஜனவரி 1 என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா உலகளாவிய குடும்ப தினம். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஜனவரி 1 அப்படின்னா ஹாப்பி நியூ இயர் தானே. அப்போ ஹாப்பி நியூ இயர் அன்னைக்கு குடும்பம் எல்லாமே ஹாப்பியாக தானே இருக்கும். ஹாப்பி நியூ இயர்னா ஜனவரி 1. ஓகேங்களா? இப்போ ஜனவரி 1 அன்னைக்கு குடும்பம்லாம் ஹாப்பியாக தான் இருக்கும். அப்போ ஜனவரி 1 என்ன தினம்? குடும்பம் அப்படின்னா உலகளாவிய குடும்ப தினம். ஓகேங்களா? குடும்பம்லாம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா ஹாப்பி நியூ இயர்னா ஜனவரி 1ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குடும்பம் அப்படின்னா உலகளாவிய குடும்ப தினம். ஓகேங்களா? உலகளாவிய குடும்ப தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ ஜனவரி 1 என்ன தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் உலகளாவிய குடும்ப தினம். ஓகேங்களா? சரி, ஓகே. 2வது கேள்வி, இது எங்கேருந்து சார் எடுத்திருக்காங்க அப்படின்னா யூனிட் 5 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் தொடர்பான ஒரு வினா தான். ஓகேங்களா? என்ன கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் எந்த வாரம் குரல் வாரமாக கொண்டாடப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் எந்த வாரம் குரல் வாரமாக கொண்டாடப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கான விடை பார்த்துட்டிங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரம் உங்களுக்கு குரல் வாரமாக அனுசரிக்கப்படும். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் வேணால் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ திக்காமல் கடைசி வரையும் குரல் சொல்லணும். ஓகேங்களா? திக்காமல் அப்படின்னா டிசம்பர் ஞாபகம் வச்சுக்கலாமா? திக்காமன்னா டிசம்பர், கடைசி வரைனா கடைசி வாரம், கடைசினா கடைசி வாரம், குரல் சொல்லணும் அப்படின்னா குரல் வாரம். ஓகேங்களா? இது ஒரு ஷார்ட்கட் தான். இப்போ உங்களுக்கு முதல் வாரமா, 2வது வாரமா, 3வது வாரமா டவுட் வருமா? அப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, திக்காமல் கடைசி வரையும். அப்போ டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரம் குரல் சொல்லணும், குரல் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னவங்க தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின சில கூடுதல் தகவல்களையும் நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஆண்டுதோறும் 133 உயர்கல்வி நிறுவனங்களில் திருக்குறள் தொடர்பான கலை, இலக்கிய, அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த திருவள்ளுவர் சிலையை பற்றின சில கூடுதல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நமக்கு தெரியும் திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரம் கொண்டது. இது கன்னியாகுமரியில் இருக்குது. ஜனவரி 1 2000 ஆண்டு. ஓகேங்களா? 2000 தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் மு. கருணாநிதி அவங்க திறந்து வச்சுருப்பாங்க. அதோட 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம்னா இப்போ நடந்திருக்கும். இந்த விழாவின் போது தான் இதெல்லாம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இப்போ இந்த திருவள்ளுவர் சிலையை பொறுத்தவரையும் பார்த்துக்கிட்டோம்னா 133 அடி உயரம் இருக்கும். இதில் அதனுடைய பீடம் இருக்கும் இல்லையா, இது கீழே இருக்குல்ல, இது அறுத்துப்பாலை குறிக்க, இப்போ இப்படி தானே அந்த சிலை இருக்கும். இது இந்த பீடை 38 அடி அறுத்துப்பாலை குறிக்கக்கூடிய வகையில் மீத 95 அடிக்கு தான் சிலை இருக்கும். ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட 3681 கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. 7000 டன் எடை கொண்டது. இதெல்லாம் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரம் குரல் வாரமாக கொண்டாடப்படும். இதோட சேர்த்து அங்கே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 3 புதிய பயணிகள் படகுகள் வாங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு பேர் என்ன வைக்க போகிறாங்கன்னா காமராஜர், அதுக்கப்புறம் மார்ஷல் நேசமணி, ஜியு போப், இந்த மாதிரி பேர்கள்லாம் அந்த படகுகளுக்கு வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த அறிவிப்பில் இவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா?
இதோடு சேர்த்து திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற திட்டம் வகுக்கப்படும். இதற்காக ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஓகேங்களா, எவ்வளோ லட்சம்? 3 லட்சம் வழங்கப்படும் அப்படிங்கிறத இது சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு யூனிட் 9 தொடர்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ புதிய சிலபஸின் படி யூனிட் 5. ஓகேங்களா, கேள்வியை மறுபடியும் பார்த்தலாம். ஒவ்வொரு வருடமும் எந்த வாரம் குறள் வாரமாக கொண்டாடப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அப்படின்னா டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரம். ஓகேங்களா, அடுத்து புவியியல் தொடர்பான ஒரு நடப்பு நிகழ்வு முக்கியமானதில் ஸ்பெஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, 2024 தமிழகத்தின் இயல்பை விட எத்தனை சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 28%. ஓகேங்களா, எவ்வளோ சதவீதம்? 28%. அது இப்போ 2024 நம்ம தமிழ்நாட்டில் பதிவான மொத்த மழை அளவு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1179 மில்லிமீட்டர் வந்து மழை பதிவாகியுள்ளது. இது சென்ற ஆண்டை விட 28% வந்து கூடுதலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுடைய தினமணி பேப்பரை பேஸ் பண்ணி வந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ மொத்தம் 3 கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஜனவரி 1 உலகளாவிய குடும்ப தினம் கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குறள் வாரம் வந்து டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரம். அதே மாதிரி சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து 28% வந்து மழைப்பொழிவு அதிகம். இதோடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 5 ஆர்டிகல் பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். விதி 350 எதை பற்றி கூறுகிறது? இதற்கான விடை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி வழி கல்வி. ஓகேங்களா, விதி 350A வந்து எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி. இதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னா, இது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோன்னு வச்சுக்கிங்களேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேரளாவில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 90 மாணவர்கள் இருக்காங்க. இங்கே வந்து இப்போ மொழி அடிப்படையில் இப்போ கேரளா மாணவர்கள் வந்து சிறுபான்மையினர் தான். ஓகேங்களா, மொழி அடிப்படையில் சிறுபான்மையினராக இருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வருது அப்படின்னா மொழி அடிப்படையில் சிறுபான்மையினர் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு தாய்மொழி வழி கல்வியில் இப்போ மலையாளத்தில் ஆரம்ப நிலை கல்வி ஓகேங்களா ஃபுல் கல்வியில் 1 to 5 வரையும் கொடுக்கறதுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கணும். அதற்கு அந்த மாநிலம் வந்து ஒரு சட்டம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறது இது கட்டாயம் கிடையாது. இது வந்து ஆர்டிகல் 350A வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வேணும்னா நம்ம வந்து நிறைவேற்றிக்கொள்ளலாம். அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி வழி கல்வி இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிகல் 350A. ஓகேங்களா, இதுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை மூஞ்சிக்கிட்ட இந்த முட்டை இருக்கு இல்லையா, சாக்லேட் சொல்லி முட்டாய் காமிச்சோம்னா வச்சுக்க, அந்த குழந்தை என்ன சொல்லணும் தெரியுமா? ஏன்னு ஜாலியாக சொல்லிக்கிட்டு ஆரம்ப பள்ளிக்கு போகும். ஏன்னு ஜாலியாக சொல்லிவிட்டு ஆரம்ப பள்ளிக்கு போகும். ஓகேங்களா, இதுக்கும் இந்த ஷார்ட்கட்டுக்கு அந்த ஆர்டிகளுக்கு என்ன சார் தொடர்பு அப்படின்னா இப்போ மூஞ்சி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, மூஞ்சினாவே 3 5 ரெண்டுமே வந்துருச்சு இல்லையா, 3 5. முட்டாய் காமிச்சான்னு சொன்னேன் இல்லையா, அப்போ முட்டாய்னா 0. ஓகேங்களா, முட்டைன்னா முட்டை வடிவத்தில் இருக்குல்ல 0. ஏன்னு சொல்லிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஏன்னா ஏன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ 350A ஆர்டிகல் வந்துருச்சுங்களா. நான் என்ன சொன்னேன், ஏன்னு ஜாலியாக சொல்லிட்டு ஆரம்ப பள்ளிக்கு குழந்தைங்க போகும். அப்போ இதுக்கான விதி என்ன சார் அப்படின்னா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி வழி கல்வி. ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி. இப்போ இது சப்போஸ் உங்களுக்கு மறந்துடுச்சு குழப்புது அப்படின்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு குழந்தை அந்த குழந்தை மூஞ்சிக்கிட்ட முட்டாயை காமிக்கிறோம். முட்டாயை காமிச்சோன்னா அது ஏன்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆரம்ப பள்ளிக்கு போகுது. அப்போ மூஞ்சினா 3 5, முட்டாயின்னா 0, ஏன்னு சொல்லுதுன்னா ஏ, அப்போ 350A. ஓகேங்களா, ஜாலியாக ஆரம்ப பள்ளிக்கு போகுது இல்லையா, அப்போ ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி வழி கல்வி. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிகல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விதி 351 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஹிந்தி பாடத்தினை பரப்பி மேன்மையடை செய்தல். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டிகளை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஹிந்தி பாடம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரு மொழியில் பன்முகத்தன்மை கொண்ட நாடு தான். ஓகேங்களா, இந்தியாவுடைய தேசிய மொழி வந்து இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் வந்து ஹிந்தியை தவிர இந்தியாவிற்குன்ற ஒரு தேசிய மொழியே கிடையாது. அப்போ இந்த ஆர்டிக்கல் வந்து ஹிந்தியை வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் திணிக்க முயற்சிக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வரும் அப்படின்னா இந்தியா முழுமைக்கு ஒரு ஒற்றுமையை வளர்ப்பதற்காக ஹிந்தி மொழியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குமே தவிர இது கட்டாயப்படுத்தியிருக்காது. ஓகேங்களா, இப்போ இந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது 351 எதை பற்றி கூற வருகிறது அப்படின்னா ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மை அடைய செய்தல். ஓகேங்களா, இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்துங்களேன். இப்போ ஒருத்தன் சொல்கிறான், இப்போ தமிழ்நாட்டில் ஹிந்தி ப்ராப்ளம் நிறையா போயிட்டுருக்கு இல்லையா,
இப்போ முடிஞ்சால் ஒரு ஆள் ஹிந்தி பாடத்தை பரப்புங்க பார்க்கலாம். அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. முடிஞ்சால் ஒரு ஆள் ஹிந்தி பாடத்தை பரப்புங்க பார்க்கலாம். முடிஞ்சா இதுலேயே 3 5 முடிஞ்சா வந்துருச்சுங்களா. ஒரு ஆள் அப்படின்னா 1. ஓகேங்களா. அப்போ ஆர்டிகல் 351 அப்படிங்கிறது ஹிந்தி பாடத்தை பரப்புங்க பார்க்கலாம்னா ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மை அடைய செய்தல். ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மை அடைய செய்தல். முடிஞ்சா ஒரு ஆள் அப்படின்னா முடிஞ்சா 3 5 ஒரு ஆள்னா 1. அப்போ 351. ஓகேங்களா. ஹிந்தி பாடத்தினை பரப்புங்க பார்க்கலாம் அப்படின்னா ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மை அடைய செய்தல். இப்போ 2வது ஆர்டிகல் உங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்களா. ஓகே. அடுத்து விதி 335 எதை பற்றி கூறுகிறது? விதி 335 எதை பற்றி கூறுகிறது? இதற்கான ஆன்சர் வந்து எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கான பணி நியமனம். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கான பணி நியமனம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தலாம். இப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பணி நியமனம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பணி நியமனம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க முன்னேற்றம் அடைஞ்சு 3 வேளையும் அஞ்சாமல் சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கான ஷார்ட்கட் விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பணி நியமனம். ஓகேங்களா. இதுக்கான விதி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க முன்னேற்றம் அடைஞ்சு 3 வேளையும் அஞ்சாமல் சாப்பிடுவாங்க. இப்போ முன்னேற்றம்னா 3. ஓகேங்களா. 3 வேளையும்னாலும் 3, அஞ்சாமன்னா 5. ஓகேங்களா. புரியுதுங்களா. அப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பணி நியமனம் பண்ணால் அந்த எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பணி நியமனம் இதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னா இப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பணி நியமனம் பண்ணால் அவங்க முன்னேற்றம்னா 3, முன்னேற்றம் அடைஞ்சு 3 வேலையும்னாலும் 3, அஞ்சாமன்னா 5. அப்போ 335. ஓகேங்களா. இது ஜஸ்ட்டு இந்த ஷார்ட்கட்லாம் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தோணுதா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஷார்ட்கட்டே வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் இது ஜஸ்ட்டு அதுக்காக தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. இது வந்து கட்டாயமெல்லாம் கிடையாது. ஓகே. அடுத்து ஆர்டிகல் 51 எதை பற்றி கூறுகிறது? சர்வதேச அமைதி மாநாடு. ஓகேங்களா. சர்வதேச அமைதி மாநாடு. இதுக்கான ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான். அஞ்சலி ஒரு அமைதியான பொண்ணு. ஓகேங்களா. அஞ்சலி ஒரு அமைதியான பொண்ணு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். அஞ்சலினா 5. ஓகேங்களா. 1னா 1. அமைதியான பொண்ணுன்னா சர்வதேச அமைதி மாநாடு. ஓகேங்களா. இதுதான் வந்து இதுக்கான விடை. இப்போ இந்த 51 ஆர்டிகல் அப்படிங்கிறது எந்த பார்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா டிபிஎஸ்பி பகுதி 4க்குள்ளே வரும். ஓகேங்களா. பகுதி 4ல் வரக்கூடியதான். ஏன்னா பகுதி 4 வந்து 36லேருந்து 51 வரை இருக்கு இல்லையா. அந்த டிபிஎஸ்பியோடைய கடைசி ஆர்டிகலாக இருக்கக்கூடியது 51. இந்த 51 எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னா சர்வதேச அமைதியை பற்றி சொல்லக்கூடியது, சர்வதேச அமைதி மாநாடை பற்றி சொல்ல வரக்கூடியது. ஓகேங்களா. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா விதி 370. இது ஓகேங்களா. இது 2019 வரைன்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2019க்கு அப்புறம் என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா 5 ஆகஸ்ட் 2019 அன்னைக்கு இதை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, எப்படி வந்து மற்ற மாநிலங்களுக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி அனைத்து உரிமைகளும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒரு தனி அரசியலமைப்பு உருவாக்கிக்கலாம். ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒரு சில சட்டங்கள் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறத ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் அப்படிங்கிறத மற்றொரு யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்க. அக்டோபர் 31, 2019 இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 2019 வரையும் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இந்த விதிப்பை தான் வழங்கப்பட்டுச்சு. பட் 5 ஆகஸ்ட் 2019 இதை நீக்கிட்டாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ஓகேங்களா. சரி. ஓகே. ஸோ இதோட வந்து இன்றைக்கி ஆர்டிகல் 5 ஆர்டிகல் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 350A. ஓகேங்களா. அது என்ன சொன்னிச்சு அப்படின்னா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி வழி கல்வி. அடுத்து ஆர்டிகல் 351 ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மை அடைய செய்தல். ஓகேங்களா. அடுத்து ஆர்டிகல் 335 எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கான பணி நியமனம். ஓகேங்களா. அடுத்து வந்து ஆர்டிகல் 51 சர்வதேச அமைதி மாநாடு. அடுத்து ஆர்டிகல் 370 1954 முதல் 2019 வரை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது. ஓகேங்களா. அடுத்து இன்றைக்கி பார்க்கக்கூடியது 2 திட்டங்கள் பார்க்க போகிறோம். அதில் டே 1 இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் முதல் 2 திட்டங்கள். ஃபஸ்ட்டு திட்டம் முதல்வரின் காலை உணவு திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆன்சர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 15 செப்டம்பர் 2022. இந்த திட்டத்தை பற்றி நம்ம விரிவாக பார்த்துடலாம். இந்த திட்டத்தோட பெயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா முதல்வரின் காலை உணவு திட்டம். ஓகேங்களா. இது எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 15 செப்டம்பர் 2022.
அறிஞர் அண்ணா, தமிழகத்துடைய முன்னாள் முதல்வராக இருந்தக்கூடிய அறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. தொடங்கப்பட்ட இடம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மதுரை சிம்மக்கல் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் தான் இதை வந்து தொடங்கியிருப்பாங்க. எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா அரசு தொடக்கப்பள்ளி, ஓகேங்களா, இந்த 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற குழந்தைகளுக்காக, மாணவியர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்காக வந்து இது வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், ஓகேங்களா. இது மற்ற சிறப்புன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக காலை உணவு வந்து கொடுத்த ஒரு மாநிலமாக வந்து தமிழ்நாடு தான். காலை உணவு திட்டத்தை தொடங்கிய முதல் மாநிலமாக வந்து தமிழ்நாடு தான் பார்க்கப்படுகிறது, ஓகேங்களா. இதை மீண்டும் ரிவிஷன் பண்ணிடலாம். திட்டத்துடைய பேர் வந்து முதல்வரின் காலை உணவு திட்டம். இந்த திட்டம் படிக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு அந்த திட்டத்துடைய பெயர், அது எப்போது தொடங்கப்பட்டது, எங்கு தொடங்கப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது, இது 4மே வந்து கம்பல்சரி படிச்சிடணும். ஃபஸ்ட்டு திட்டத்துடைய பேர் வந்து முதல்வரின் காலை உணவு திட்டம். தொடங்கப்பட்ட நாள் 15 செப்டம்பர் 2022. தொடங்கப்பட்ட இடம் மதுரை. எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா அரசு தொடக்கப்பள்ளி, அதாவது 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்காக வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. தற்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா. தமிழ்நாடு முழுவதுமாக இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஓகே, மற்ற சிறப்புன்னு பார்த்துட்டோம்னா காலை உணவு திட்டத்தை தொடங்கிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இதுக்கான ஆன்சர் 27 அக்டோபர் 2021. இதை பற்றி மேலும் பார்த்துடலாம். இந்த திட்டத்துடைய பேர் வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம். தொடங்கப்பட்ட நாள் 27 அக்டோபர் 2021. தொடங்கப்பட்ட இடம் பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டத்தில் இருக்கக்கூடிய முதலியார் குப்பம் கிராமம். அங்கே தான் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொரோனா அப்படிங்கிற பெருந்தொற்று வந்துச்சு. அப்போ ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை வந்து குறைப்பதற்காக இந்த 1 to 8 மாணவர்களுக்கு 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கற்றல் இடைவெளி அப்படிங்கிறத குறைப்பதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜனவரி 1 நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தோம். ஃபைனல் ரிவிஷனாக நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. ஜனவரி 1 நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயம் தான். ஜனவரி 1 உலகளாவிய குடும்ப தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இறுதி வாரம் வந்து, அதாவது கடைசி வாரம் வந்து குரல் வாரமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். தமிழகத்துடைய இந்த ஆண்டு மழைப்பொழி வந்து சென்ற ஆண்டை விட 28% அதிகம். இவ்வளோ தான் வந்து பார்த்தோம். அடுத்த 5 ஆர்டிக்கிள் வந்து பார்த்தோம். என்னென்ன ஆர்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 350 ஏ வந்து பார்த்தோம், ஓகேங்களா. ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி வழி கல்வின்னு பார்த்தோம். அடுத்து வந்து 351, ஓகேங்களா. முடிஞ்சால் ஒரு ஆள் ஹிந்தியை பரப்பி பாருங்கள், அப்போ அந்த ஹிந்தியை வந்து பரப்புவதற்கான ஒரு இது. அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 335 SC ST அந்த மக்களுக்காக வந்து பணி நியமனம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 51 அஞ்சலி ஒரு அமைதியான பொண்ணு, ஓகேங்களா. அப்போ சர்வதேச அமைதி மாநாடு. அடுத்து 370 காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து 1954 to 2019 வரை வழங்கியது, ஓகேங்களா. 2 ஸ்கீம்ஸ் பார்த்தா, ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்வரின் காலை உணவு திட்டம், ஓகேங்களா. காலை உணவு திட்டம் இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? 15 செப்டம்பர் 2022. எங்கே கொண்டு வரப்பட்டது? மதுரையில் கொண்டு வரப்பட்டது, ஓகேங்களா. அடுத்து வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் இது எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 27 அக்டோபர் 2021. எங்கே கொண்டு வரப்பட்டதுன்னா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மரக்காணம் வட்டத்தில் முதலியார் குப்பம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. இது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா இந்த கொரோனா தொற்றின் காரணமாக ஏற்பட்ட அந்த கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி நம்ம டார்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் பேட்ச் கொடுத்துருக்கோம், அதில் இந்த PDF இருக்குது. இந்த PDF டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.